ஸ்கூல் வேன் மீது ரயில் மோதி ஏற்பட்டுள்ள கோர விபத்து பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நடந்த விபத்திற்கு காரணம் கேட் கீப்பரின் அலட்சியமா அல்லது வேன் டிரைவரின் அவசரமா? ஸ்கூல் வேன் மீது ரயில் மோதி விபத்து என்கிற சோகமான செய்தியோடு தான் இன்றைய காலை பொழுது விடிந்திருக்கிறது. தண்டவாளத்தில் நொறுங்கி கிடக்கும் இந்த பள்ளி வாகனத்தில் 4 மாணவர்களும் வேன் ஓட்டுநரும் பயணித்துள்ளனர். அதில் 2 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துவிட்ட நிலையில் மேலும் ஒரு பள்ளி மாணவர் சிகிச்சை பலனின்றி இறந்து போன செய்தி இன்று காலையிலேயே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பிஞ்சு உயிர்கள் பலியாக காரணம் கேட் கீப்பரின் அலட்சியமா அல்லது வேன் ஓட்டுநரின் அவசரமா என்பதை கண்டறிய விசாரணையை தொடங்கினோம். கடலூர் மாவட்டம் ஆலப்பாக்கம் அருகே உள்ள ரயில்வே கிராசிங் கேட் நம்பர் 170 தான் இந்த கோர விபத்து நடந்துள்ளது. இன்று காலை 7:45 மணியளவில் பள்ளி மாணவர்களை ஏற்றி வந்த ஸ்கூல் வேன் இந்த ரயில்வே கேட்டை கடக்க முயற்சித்துள்ளது. 47 வயதான சங்கர் என்பவர் ஸ்கூல் வேனை ஓட்டியுள்ளார். அப்போது அந்த ரயில்வே டிராக்கில் விழுப்புரத்திலிருந்து மயிலாடுதுறை நோக்கி வந்து கொண்டிருந்த பாசஞ்சர் ரயில் பள்ளி வாகனம் மீது மோதி பயங்கர விபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த விபத்தில் வேன் ஓட்டுநர் சங்கர் உயிர் தப்பிவிட 6ஆம் வகுப்பு மாணவன் நிமலேஷும் 11ஆம் வகுப்பு மாணவி சாருமதியும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார்கள். 2 மாணவர்களை மருத்துவமனையில் அனுமதித்திருந்த நிலையில் அதில் 10ஆம் வகுப்பு மாணவர் செழியனை மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருந்தனர். ஆனால் அவரும் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு செல்லும் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். அதோடு நடந்த விபத்தை முதலில் பார்த்த 55 வயதான அண்ணாதுரை என்பவர் உதவுவதற்கு ஓடி சென்றிருக்கிறார். அப்போது மின்சாரம் தாக்கி அவரும் படுகாயத்தோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். பாட புத்தகத்தோடு பள்ளிக்கு சென்ற குழந்தைகளுக்கு நடந்த கோர விபத்தை எண்ணி ஒட்டுமொத்த தமிழகமும் கண்ணீர் சிந்தி வருகிறது. சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் அது ஆளில்லாத ரயில்வே கிராசிங், அங்கு கேட் கீப்பர் கிடையாது என்கிற குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தனர். எனினும் இதனை மறுத்துள்ள ரயில்வே நிர்வாகம் விபத்திற்கான காரணம் குறித்து விரிவான விசாரணை நடைபெற்று வருவதாக கூறி ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளனர். அதில் விபத்து நடந்த ரயில்வே கேட் இன்டர்லாக் செய்யப்படாத மேனுவல் கேட் என தெளிவாக குறிப்பிட்டுள்ளனர். சம்பவம் நடந்தபோது பணியில் இருந்த பங்கஜ் சர்மா என்கிற கேட் கீப்பர் கதவை மூட முயற்சித்ததாகவும் அப்போது பள்ளி வாகனத்தின் டிரைவர் தங்களை அனுமதிக்குமாறு அவசரப்படுத்தியதால் தான் இந்த விபத்து நடந்திருப்பதாக தெரிகிறது. கேட் கீப்பர் இதனை அனுமதித்து இருக்கக்கூடாது, எனினும் முழுமையான விசாரணைக்கு பிறகே உண்மை வெளிவரும் என தெரிவித்துள்ளனர். எனினும் ரயில்வே தரப்பிலிருந்து வெளியிட்டிருந்த அறிக்கையில் மாணவர்கள் காயம் என குறிப்பிட்டவர்கள் ஏன் உயிரிழந்து விட்டதை மூடி மறைத்து தாமதமாக தெரியப்படுத்த முயற்சிக்கின்றனர் என்கிற கேள்வியும், அதன் தொடர்ச்சியாக கேட் கீப்பரை பணி நீக்கம் செய்துள்ளதும் ஒருவேளை அரசு ஊழியரின் அலட்சியமும் இந்த விபத்திற்கு காரணமாக இருக்கும் என்கிற சந்தேகத்தை ஏற்படுத்தியிருந்தது.
இந்நிலையில் ரயில்வே துறையினர் இந்த சந்தேகத்தை போக்கும் வகையில் மற்றொரு அறிக்கையும் வெளியிட்டுள்ளனர். அதில் வேன் ஓட்டுநர் சங்கர் கேட்டுக்கொண்டதன் பெயரிலேயே கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா ரயில்வே கேட்டை திறந்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இது விதிகளின் தவறு என்கிற காரணத்தால் தற்போது அவரை பணி நீக்கம் செய்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்நிலையில் விபத்திற்கு காரணமான கேட் கீப்பரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். விபத்தில் உயிரிழந்த குழந்தைகளுக்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கலை தெரிவித்ததோடு தலா 5 லட்சம் நிவாரணத்தையும் அறிவித்திருக்கிறார். மேலும் எதிர்க்கட்சித் தலைவரும் பிரபலங்களும் இந்த செய்தி அறிந்து மிகுந்த மனவேதனை அடைந்ததாகவும் இறந்தவர்களின் குடும்பத்திற்கு தங்களுடைய ஆறுதலையும் பதிவு செய்திருக்கிறார்கள். உலகில் 4வது மிகப்பெரிய ரயில்வே நெட்வொர்க் என பெருமிதம் கொள்ளும் நம் நாட்டில் ஆளில்லாத ரயில்வே கிராசிங் காரணமாகவும் இன்டர்லாக் செய்யப்படாத இதுபோன்ற மேனுவல் கேட்களிலும் தினமும் எக்கச்சக்கமான ரயில் விபத்துகள் ஏற்பட்டு கால்நடைகள் பலியாவதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். கால்நடைகள் விபத்தில் தொடர்ச்சியாக உயிரிழக்கும் போதே ஒன்றிய அரசு விழித்துக் கொண்டு செயல்பட்டிருந்தால் இதுபோன்ற கோர சம்பவமே நடந்திருக்காது என கூறியுள்ளனர். ரயில்வேயில் உள்ள இதுபோன்ற அபாயமான சிஸ்டம்களை உடனடியாக அப்கிரேட் செய்து மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்திட வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம். பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி இடைவெளி விஜய் இந்த படத்துல கலகலப்பும் கைகலப்பும். Me too love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.